வெரிகோஸ் வெயின் உலகத்துல 30% அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குதுங்க. பிரெக்னன்சி டைம்ல, அப்புறம் அவங்களோட ஆக்குபேஷன், மென் அண்ட் விமனோட ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் டு 8 மணி நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வெயின்ஸ் வந்து வீக் ஆகுது. நம்ம உடம்புல இருக்கிற சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதில் ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், இது ரெண்டும் மேஜர் ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் அதில் இருந்து இந்த பிளட் அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கேபிலரிஸ்லையும் நடக்குது. ஸோ இதில் வெயின்ஸ் வந்து ஏன் வெயின்ஸ் மட்டும் பாதிக்குது அப்படின்னா, கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணும். பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸே 4 அடிக்கு மேலே கொண்டு போகுது. அப்போ 4 அடிக்கு கொண்டு போகிறதுல நம்ம பம்பிங், இந்த நம்ம போர்வெல் போட்டு பம்ப் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் அங்கே கிடையாது. ஆனால் வெயின்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, பாக்கெட்ஸ். அந்த பாக்கெட்ஸ் என்ன பண்ணுன்னா, சின்ன சின்ன பாக்கெட்ஸ் அந்த வெயின்ஸ்குள்ளே இருக்கும். பிளட்டை மேலே அந்த ப்ரெஷர்னால மேலே வரும்போது அது சேர்த்து வச்சுக்கும், கீழே அனுப்பாமல் வச்சுக்கும். அது மேலே போய் ஹார்ட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அதோடைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து கிராவிட்டியை எகெயின்ஸ்டாக டென்ஷன் கொடுத்து இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கும்போது நாளடைவில் இந்த வெயின்ஸ் வந்து இந்த பாக்கெட்ஸ் வீக் ஆகுது. ஸோ இந்த வீக் ஆகிறதுனால பிரெயின் அங்கேயே புல்லப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வீக் அடையுது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகுது. ஸோ இந்த மேஜரான வெயின்ஸில் இந்த வேலையெல்லாம் நடக்கும்போது நம்மளுடைய வெனோவஸ் ரிட்டர்ன். ஸோ வெனோவஸ் ரிட்டர்ன் அப்படின்னா பிளட் வந்து ஹார்ட்டுக்கு மறுபடியும் கம்பேக் ஆகணும். இதுதான் வெனோவஸ் ரிட்டர்ன். இது ரிலாக்ஸாக மூவ் ஆகிறதுக்கு இந்த வெயின்ஸ் டென்ஷன் ஃப்ரீயாக வேலை செய்யணும். ஸோ அதுக்கு எப்படி டென்ஷன் ஃப்ரீயாக வேலை செய்யறது? நம்ம தான் டென்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற, ஆனால் நம்ம கண்டினியூஸாக கிராவிட்டிக்கே டுவர்ட்ஸ் கிராவிட்டியே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு சில போஸ்டர்ஸ் வந்து இந்த நர்வை இழுத்து கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக காலை தூக்கி வைக்கிற சில போஸ்டர்ஸ் வந்து இந்த வெயினை ஈஸி பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. நம்ம அந்த ப்ராக்டிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரீதிங்ஸோட பண்ண போகிறோம். இந்த சில யோகா பயிற்சியில் முக்கியமாக இந்த ஹத யோகாவில் வரக்கூடிய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா கவனத்தோட பண்ணணும். ரொம்ப சிவியரான வெரிகோஸ் வெயின் இருக்கிறீங்கன்னா டாக்டரோட அட்வைஸோட தெரப்பியூட்டிக் யோகா தெரப்பி படித்தவங்க கிட்ட இதை முறைப்படி கற்றுக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய கவனம் நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ்லையும் பண்ணுற பயிற்சியிலையும் இருக்கணும். அதை விட முக்கியமாக மூச்சில் கவனம் செலுத்தணும். ஸோ நம்ம டைரெக்டாக பயிற்சிக்குள்ளே போவோம். முதல் பயிற்சி வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. ஏன்னா கிராவிட்டி, டுவர்ட்ஸ் கிராவிட்டியை நம்ம கால்களை வெயின்ஸுக்கு வேலை கொடுக்காம வைக்கிறோம். அதுக்கு பேர் வஜ்ராசனம். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் வஜ்ராசனம். ஆனால் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிரமமான ஆசனம் தாங்க. ஏன்னா காலை மடக்கி காலை நீட்டுறது, மடக்கிறது, நிற்கிறது, சும்மா தொட்டாலே வலிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வயிற்றுல எல்லா நரம்புகள்லாம் அழுத்தி, ஆர்கன்ஸ் எல்லாம் அழுத்தி அந்த ஊம் பெருசாகும் போது இந்த வெரிகோஸ் வெயின் இஷ்யூஸும் கொஞ்சம் பேர்த்துக்கு ப்ரெக்னென்சி டைம்லையும் இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம சப்போர்ட்டோட, இப்போ பெட்லேயோ இல்லை குஷன்ஸ்லையோ சப்போர்ட்டோட பண்ணலாம். நான் உங்களுக்கு பிளாக் சப்போர்ட்டில் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது உங்களுடைய கால் மடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போது இந்த 2 கால்களுக்கும் நடுவில் உங்களுக்கு பில்லோவோ பிளாக் சப்போர்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக உட்காருங்க. காலை இந்த மாதிரி வச்சு மெதுவாக இந்த வஜ்ராசன் பொசிஷன்ஸில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது என்ன ஆகும்னா, முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்போது உங்களுடைய நரம்புகள் இழுத்த மாதிரி இருக்கும், ஸ்பைன் நரம்புகள்லாம் இழுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே நரம்புல இருந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். கால் மடக்கி இருக்கிறனால கிராவிட்டிக்கு பக்கத்திலே இருக்கும், அதாவது அர்த்து பக்கத்திலே இருக்கிறனால இந்த வெயின்ஸில் வந்து டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி நீங்கள் வஜ்ராசனில் முழுமையாக உட்காரும்போது, முழுமையாக உட்கார்றதுக்கு என்ன முக்கியம்? ஈஸி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் உட்கார்றதுக்கே ஈஸி ஆகணும் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக உட்காருங்க. இது பண்ணுறனாலையும் நல்லது. நல்லா பண்ணி முடிக்கும் போது கண்டிப்பாக அந்த வெயின்ஸ் வந்து ரெக்கவரி ஸ்டேஜில் வர ஆரம்பிக்குது. சரிங்களா? வஜ்ராசனா இது பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு எடுத்து விடுங்க, எவ்வளோ முடியுமோ. இப்போ 1 செகண்ட் தான் முடியுது. நான் ஸ்டார்ட் வித் 1 செகண்ட், அப்புறம் 2 செகண்ட், 3 செகண்ட், நல்லா டீப் பிரீத். 1 செகண்டில் நல்லா மூச்சு எடுத்து விடவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு மூச்சை சீராக எடுத்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தினசரி பயிற்சி மூலயமா இந்த முழு பிளாக்ஸையும் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வஜ்ராசன் பொசிஷன் உட்காரணும். ஸோ இது எப்போல்லாம் வஜ்ராசன் வந்து சாப்பிடும் போதும் பண்ணலாம், சாப்பிட்டு முடிச்ச பிறகும் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சில வினாடிகள் முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு இருந்து தொடர் முயற்சியில் ஈடுபடுங்க. 2வது பயிற்சி தாடாசனம், நின்ற நிலை ஆசனம்.
இந்த நின்ற நிலை ஆசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நரம்பு முழுசா இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெயின், வெரிகோஸ் வெயின் சுருண்டு 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 இருக்கும். இந்த நரம்பை இழுத்து விடுறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வரதான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நரம்பு இழுத்தாகணும் இல்லைங்களா? அப்போ இழுக்கிறதுக்கு என்ன, காலை கையை நல்லா நீட்டி கொடுக்கறது தான் பயிற்சி. சில சுலபமான பயிற்சி. எப்படியும் நின்றுட்டு தான் வேலை செய்கிறீங்க, நின்றுட்டு தான் நிறைய விஷயம் செய்கிறீங்க. கொஞ்சம் இது கான்சியஸாகவும் மூச்சோட சேர்ந்து பண்ணலாம். நான் கொஞ்சம் சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தாடாசன் பயிற்சி பார்த்தீங்கன்னா எளிமையான பயிற்சி. கால் சேர்த்து வச்சு பண்ண முடியாதவங்க கால் தோள் பட்டை அளவுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக ஹீலை மட்டும் ரைஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. கைகளை நல்லா உயர்த்திக்கலாம். ஏன்னா நரம்பு முழுக்க சும்மா அந்த இடத்துல மட்டும் இது பண்ணாமல் நம்ம கை கால் நரம்பு எல்லாத்தையும் இழுத்து கொடுப்போம். சேர்ந்தே அது சரியாகட்டும். நல்லா இழுத்து உங்களால் எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி மூச்சு இயல்பாக வச்சு வலி வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பிளாக் சப்போர்ட்டோட பண்ண போகிறோம். கீழே கொண்டு போய் பிளாக்ல வச்சுக்கோங்க. அழுத்தமாக வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து இடுப்புல இருந்து உயர்த்துங்க. மூச்சு எடுத்தவாறு நிமிர்ந்து இந்த நிலையில் நிற்கணும். இப்போ பாருங்க, நல்லா சீராக மூச்சு எடுத்துடுறேன். என்னால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக நிற்க முடியுது. ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கேன். மெதுவாக உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ஹீலை தூக்கி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட் வச்சுருக்கேன், ஸோ உழுக மாட்டீங்க. ப்ரீத் ஈஸி. ஸோ உங்களுக்கு பிளாக் இல்லைன்னா பில்லோஸ் இந்த மாதிரி சப்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 5 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணால் நாளைக்கு ஒரு 10 செகண்ட். இந்த முயற்சி தான் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் நிற்கிறோங்கிற ஒரு ட்ரைனிங். 3வது நிலை ஆசனம். ஆசனம் என்ன பார்த்தீங்கன்னா பர்வதாசனம். சரிங்களா? கையை ஒரு டிஸ்டன்ஸு இன்னொரு டிஸ்டன்ஸ் வெளியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சது இந்த டிஸ்டன்ஸ் எப்படி அளக்கலான்னா, இப்போது கையை இப்படி வாக் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஹீலை லிஃப்ட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் உங்களால் வாக் பண்ணி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போங்க. நல்ல தலையை உள்ளே கொண்டு போங்க. நல்லா வாக் பண்ணியிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு இந்த முட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாக சுருண்டிருக்கும். இங்கே நல்லா இழுத்து கொடுக்கும். இது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் பட்சத்தில், கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஹீலுக்கு மட்டும் கொஞ்சம் பிளாக் சப்போர்ட் வைங்க. நல்லா உள்ள தள்ளுங்க. பிளாக் சப்போர்ட் இல்லாமல் பண்ணும்போது தான் இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெச்லேயும் இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச்லேயும் நல்லா அந்த நரம்பு இழுத்து கொடுக்கும். நிதானமாக மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ தலை குமியறனால தலை ஹெவியாக ஃபீல் ஆச்சுன்னா தலை தூக்கி செஸ்ட்டை மட்டும், நெஞ்சை மட்டும் கீழே இறக்குங்க. மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. எவ்வளோ முடியுமோ இந்த பொசிஷனில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 10லேருந்து 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். மெதுவாக முட்டி போட்டு இந்த சசாங்க நிலைக்கு வந்துருங்க. ரிலாக்ஸ். இந்த பயிற்சியை எளிமையாக பயிற்சி பண்ணணும். டென்ஷன் கொடுக்காம பொறுமையாக பண்ணுங்க. மசில்ஸ் பெயின் ஓகே, ஆனால் ரொம்ப டீப்பர் பெயினோ இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோ இல்லாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? மூச்சு நிதானமாக எடுத்து விடுறதுக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. 4வது பயிற்சி பவன முக்தாசனா. இது நம்மளுடைய உடம்புல இருக்கிற அன்வான்ட் டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பயிற்சி. வெரிகோஸ் வெயினும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கழிவுகள் அங்கங்கே சுருண்டு ரத்தத்தில் இருக்கிற அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகணும் இல்லைங்களா? அதனால இந்த பவன முக்தாசன் ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ் தான். மெதுவாக ஒரு கழிச்சு ஃப்ரீயாக படுத்துக்கோங்க. இப்போ இந்த நிலையில், சவாசன நிலையில் பார்த்தீங்கன்னா கால் நல்லா சேர்த்து வச்சுருக்கணும். உங்களுடைய வலது காலை 90 டிகிரி ஆங்கிள் உயர்த்துறீங்க. நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கி இந்த விரல்களை இன்டர்லாக் பண்ணி உங்கள் முட்டி மேலே வச்சு அழுத்தம் கொடுங்க. இப்போ அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? உங்கள் கால் நரம்புகள்லாம் லாக் ஆயிடுச்சு. இப்போ பூமிக்கு மேலே தான் நம்ம கால் வச்சுருக்கோம், இடுப்புக்கு மேலே, பூமிக்கு மேலே. அப்போ ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகும் இதில். ஸோ இருக்கிற பழைய ரத்தமும் ரிவர்ஸ் ஆகும். இப்போது இந்த கால் மட்டும் மேலே உயர்த்தி பாயிண்ட், உங்களுடைய விரல்களை நல்லா பாயிண்ட் பண்ணி வைக்கிறீங்க. மெதுவாக கீழே மூச்சு எடுத்து மேலே, மூச்சை விட்டுட்டே கீழே. மூச்சு உள்ள கால்கள் உயர்த்துங்க. மூச்சை வெளியே எடுத்த மாதிரி கால்களை கீழே வரைக்கும் கொண்டு போங்க. இது மாதிரி 10 தடவை செய்யலாம்.
இப்போ 10 முறை முடிந்த பிறகு பாருங்க, 10 முறை முடிந்த பிறகு கால்களை நீட்டி தளர்வு நிலைக்கு ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு வாங்க. அதே மாதிரி அடுத்த கால், ஃபர்ஸ்ட் இடது காலை நல்லா உயர்த்துறீங்க, மடக்கி கையை இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணி நெஞ்சோட சேர்த்துன மாதிரி பிடிச்சிக்கோங்க. மூச்சு எடுத்துட்டு லெஃப்ட் லெக் அப், ரைட் லெக் அப், டவுன். வலது காலை மேலே தூக்குறீங்க, நல்லா செங்குத்தா நீட்டணும், பாயிண்ட் பண்ணி வைக்கணும். டோஸை பார்த்தீங்கன்னா நீட்டி வைக்கணும், 2 டோவையும் நீட்டி வைங்க, டவுன். இது மாதிரி 10 தடவை காலை நீட்டி நீட்டி பயிற்சி பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த நரம்பு இழுத்து 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 கொடுக்கும். மூச்சோட செய்யும் போது நல்ல ஒரு ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர் பயிற்சி, தொடர் முயற்சியும் பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் பொறுமையாக நிதானமாக உங்கள் யோகா மேட்டில் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. ஸோ கடைசி பயிற்சி பார்த்தீங்கன்னா 2 காலையும் தூக்கி நிறுத்துறீங்க பாருங்க. மூச்சு எடுத்துகிட்டே மேலே தூக்கி நிறுத்துங்க. நீங்கள் 4 மணி நேரம் 8 மணி நேரம் நின்றுப்பீங்க. அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். கவுண்டர் போஸ் பண்ணணும். கவுண்டர் போஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். இந்த மாதிரி கால் தூக்கி வைக்கலாம், இல்லைன்னா செவுரு சப்போர்ட் யூஸ் பண்ணி காலை 2 மேலே தூக்கி வச்சுட்டு கையை பக்கவாட்டில் இப்படி நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு மேலே முழு கவனம் செலுத்துங்க. கால் வந்து புருபுருன்னு ஆகும். ஃபர்ஸ்ட் ரத்தம் எல்லாம் கீழே இறங்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த டென்ஷன்லாம் கம்மியாகும். பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தோணும். காலை மேலே தூக்கி வைக்கும் போது நல்லா செங்குத்தா 90 டிகிரி ஆங்கிள் தூக்கி வைக்கணும். இப்படி உங்களுக்கு தூக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கும் போது தான் நீங்கள் செவரோடைய உதவியை எடுத்துக்கலாம், இல்லைன்னா சேரோட உதவி எடுத்துக்கலாம். செவரோட உதவி பெட்டராக இருக்கும். ஏன்னா கால் நல்லா செவுத்தோட சேர்ந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைங்களா. 5லேருந்து 10 நிமிஷம் கால் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காலை உயர்த்திட்டு 5லேருந்து 10 முறை ஆக்காரா சாண்ட் பண்ணணும். ஆக்காரா எப்படி சொல்றதுன்னு நான் சொல்றேன். நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை வெளிவிடும் போது மெதுவா மறுபடியும் மூச்சு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி 5 தடவை 10 தடவை. இதனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, மூச்சை நல்லா எடுக்கிறது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். மூச்சை விடும்போது சத்தம் எழுப்பும் போது நம்ம மூச்சோடைய கவுண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாஸ்தியாகும். சவுண்ட்ஸ் வந்து நிறைய கவுண்டிங்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு சின்ன பீஜ மந்திரா, இந்த பீஜ மந்திரா கொடுக்கும்போது இந்த மசில்ஸு, இந்த நரம்புகள் ஒரு ஓய்வு நிலை, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓய்வு நிலையில் பேக் ஃபுல் ரெஸ்ட் எடுத்து காலை நல்லா உயர்த்தி வச்சிருக்கீங்க இல்லையா, இட் வில் பி ஸோ ஸ்மூதிங், ஸ்னோ காமிங் ஃபார் யுவர் கம்ப்ளீட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். உங்களுடைய ரத்த ஓட்டத்துக்கான சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஸ்மூதிங்கான எஃபெக்ட் கொடுக்கும் இந்த ஆக்காரா சாண்டிங். வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இது தினசரி சாயந்தரம் இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பண்ணுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் காலை உயர்த்தி வச்சுட்டு மெதுவாக கால்களை மடக்கி ஃப்ரீ பண்ணி விடுங்க. சரிங்களா? தொடர்ந்து பண்ணணும். இது எப்போவுமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத பயிற்சினால தொடர்ந்து பண்ணும்போது தான் பலன்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி சிவியராக இருக்கிறவங்க, இந்த வலிகள்லாம் ரொம்ப சிவியராக இருக்குது, நிறைய குடைச்சல் இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸோடைய பரிந்துரையின் பேரில் தான் பயிற்சிகளை தொடங்கணும். சரிங்களா? வெரிகோஸ் வெயினை நம்ம வாழ்வியல்லிருந்து ஈஸி பண்ணுறதுக்கு இந்த சில பயிற்சிகள் மேற்கொள்ள ஆரம்பிங்க. உங்களுடைய கால் வலி குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் நல்லா வர ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெயின்ஸுமே சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன ப்ராசஸாக தான் போகும். இந்த சின்ன சின்ன ப்ராசஸ்க்கான முயற்சி ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போங்களா?